ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DVR சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு செஃப் மாஸ்டர் குட்டியப்பாவோட மீன் குழம்பு ரகசியத்தோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு 1 கிலோ முரல் மீனை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதோட குறைஞ்சது ஒரு 200லேருந்து 250 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு, ஒரு 7-8 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதோட கருவேப்பிலையை சேர்த்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்காங்க. அதோட 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதோட கொஞ்சம் வெந்தயத்தை கடுகுளுந்தையும் நல்லா பொரிய விட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுறாங்க. அது வதங்கிட்டு இருக்க சைட் கேப்லேயே மீனெல்லாம் நல்லா எடுத்து உள்ளே இருக்கிற அந்த கழிவுகளை எல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்காங்க. எங்கள் குட்டியப்பா வைக்கிற மீன் குழம்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குறாங்க. அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இது நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்க்க போகிறாங்க. தக்காளியை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி வச்சுருக்காங்க. கெட்டியாக நம்ம அரைக்காமல் நல்லா தண்ணியாக அரைச்சி வச்சுருக்காங்க. அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி வதக்க போகிறாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இது நல்லா வதங்கி ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட 2 நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொடியை மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு வேறு எந்த ஒரு மசாலாவும் நம்ம அரைக்க போகிறதில்ல, வறுத்து அரைக்க போகிறதில்ல, ரெடிமேட் மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதுதான் இந்த மீன் குழம்போட ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியமே சொல்லலாம். அந்த 2 பவுடர் என்னென்னா மஞ்சள் தூளை தாராளமாக ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் சேர்க்குறாங்க. அதோடு கூட 2 மடங்கா 3லேருந்து 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மிளகாய்த்தூள், அது நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் நார்மலான மிளகாய்த்தூள் 4 ஸ்பூனுக்கிட்ட சேர்க்குறாங்க. இதை சேர்த்து நல்லா வதக்குறாங்க. அந்த எண்ணெயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு வதக்கினதுக்கப்புறம் புளி நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தாங்க. அதை எடுத்து நல்லா வடிகட்டி புளி தண்ணியை சேர்த்துக்கிறாங்க. இப்போ புளி தண்ணியை ஒரு பக்கம் நல்லா கொதித்து அதில் எண்ணெயெல்லாம் பிரியணும். அதுக்கிடையில் ஒரு தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணி அதிலிருந்து தேங்காய் பாலை நல்லா ஃபில்டர் பண்ணி நிறைய நல்ல தண்ணி சேர்த்து தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை அந்த குழம்போட எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ குழம்பு நல்லா ஓரளவு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மேலே சீரகத்தூள், இதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், நல்லா ஒரு 2 ஸ்பூன் நிறைய சீரகத்தூளை தூவி விட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடுறாங்க. கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்த மீனை கடைசியாக அந்த குழம்புல உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதோட கடல் மீனாக இருந்தால் நம்ம உப்பு ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். ஒரு சிலர் உப்பு சேர்க்க மாட்டாங்க. இது ஏதோ ஆற்று மீன், நம்ம பக்கத்தில் கிடைக்கிற மீனாக இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும். முன்னாடியே நம்ம குழம்புல சேர்த்தா அந்த உப்பு மீன்லேயும் பிடிக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மீனை முன்னாடியே உப்பும் நல்லெண்ணெயும் சேர்த்து போட்டு பெரட்டி வைப்பாங்க. ஒரு சிலர் உப்பு மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வைப்பாங்க, அந்த உப்பு பிடிக்கிறதுக்காக, மீன் குழஞ்சி போகக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் எங்கள் சித்தப்பா வேறு எந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணலை, அப்படியே டைரெக்டாகவே மீனை சேர்த்துட்டாங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு பாருங்கள், மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்தில் எந்த ஒரு குலைவும் இல்லாமல் செம்ம டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. மீன் குழம்பு பயங்கர அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து எப்போவுமே இந்த மெத்தடை தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி அதோட அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.